நீங்கள் படிக்கிற காலகட்டங்களில் நிறைய அச்சீவர்ஸோட ஸ்பீச் அவங்க எப்படி படித்தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு அச்சீவருடைய ஸ்பீச் கேட்டதுக்கும் இன்றைக்கி ஒரு அச்சீவர் ஆகிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கும் அந்த மூமெண்ட்டும் இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது எல்லாருமே வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த கஷ்டங்களை வந்து ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம வந்து சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஒரு நாளுமே எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு இருந்திருக்கும், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் பண்ணியிருப்பாங்க. இப்போ என் பேரண்ட்ஸு 1 இயர் அவங்க என்னை விட்டு தனியாக தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய இது. இப்போது நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க என்னோடய ப்ரெசன்ஸ் இல்லாமல். அது ஒன்று இருக்குது. அப்போ நானும் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக சாப்பிடாம இன்னும் ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து என்னால் திரும்ப கொண்டு வர முடியல. இன்னும் 3 to 4 o'clock தான் தூக்கமே வருது. அப்படின்னு இப்போ இதுக்கான பண்ண சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இந்த டேக்காக தான் பண்ணுது. அந்த ஆர்டர் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு அது அந்த நிமிஷம் வரைக்கும் கை கால்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஜாப் இருக்குதுன்னு சொன்னாலுமே அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போகும்போது நம்ம கிடச்சிரும்ல, எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதுல, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வெரிஃபை ஆகிடுமா, இந்த மாதிரியான நிறையா குழப்பங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் அந்த மொமெண்ட் வரும்போது அந்த ஆர்டரை கையில் வாங்கும்போது நான் இது வரைக்கும் பண்ண அந்த ஒரு ஜேர்னி வந்து ஒன்றுமே இல்லை இதுதான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது. அது உங்களோட லைஃப் மட்டுமே இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் ஃபேமிலி மொத்தமாகவே அது ஒரு லெவலில் கொண்டு போய் வச்சிரும். அதுதான் உண்மை.